சொந்தங்கள். ரோஹன் என்ன ராத்திரி எப்படி கூப்பிட்டான் தெரியுமா? அம்மான்னு. அம்மான்னு கூப்பிடுறான். இப்படியே ரோஹன் நிரந்தரமா நம்ம வீட்டிலே இருந்தாலும் வச்சுக்கேங்க, நாளைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த குழந்தை அந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் நித்யாவுடைய நிலைமை அந்த ஆக்சிடென்ட்டை விட பெரிய விபத்தை மாறிடக்கூடாது. என்னால் அவகிட்ட இதையெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இந்த நேரத்துல மாமா எதுக்காக இவரை கூப்பிட்டுருக்காரு? ஏதோ முக்கியமான விஷயம் கூப்பிடுன்னு சொல்லி அனுப்பினாரு, அதான் நான் கூப்பிட வந்தேன். அப்பா நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா அவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? புரிய வைக்காம வேற வழி இல்லையாப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நாம இந்த குழந்தைய போலீஸ்ல ஒப்படைச்சு தான் ஆகணும். என்ன விஷயம் அத்தை? நீங்க எல்லாரும் இந்த நேரத்துல ஒண்ணா உட்காந்துருக்கீங்க. நான் ரொம்ப நேரமா உங்க எல்லாரையும் தேடிட்டு இருக்கேன். ஏதாவது முக்கியமான விஷயத்த பேசுறீங்களா? என்ன ஆச்சு நித்யா? ஏன் அங்கேயே நின்னுகிட்டு இருக்க? இங்க வா. என்ன விஷயம் அத்தை? என்ன விஷயம் மாமா? சாம்பியன், அது என்னன்னா, நாங்க இந்த குழந்தைய பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ரோஹனை பத்தியா மாமா? ரோஹன் ரொம்ப சமத்தான குழந்தை. எங்க எல்லாருக்கும் இவன் மேல ஆசை வந்துடுச்சு. எல்லாரை விட முக்கியமா உனக்கு தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ரோஹன் வேற ஒருத்தரோட குழந்தை. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அவன் இந்த வீட்டை விட்டு போய்த்தானே ஆகணும். இப்போ இவனை இந்த வீட்ல இருந்து எப்படி வெளியில அனுப்புறதுங்கிறது, அதை பத்தி தான் நாங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நித்யா, சொந்த குழந்தை இழக்கிறது எவ்வளவு பெரிய வேதனைன்னு உனக்கும் தெரியும். இப்போ இந்த குழந்தை இழந்து நிக்கிற அவனுடைய தாயை பத்தி யோசிச்சு பாருமா. அவளோட நிலைமை எப்படி இருக்கும்? இப்போ அந்த தாயோட நிலைமையை பத்தி உன்னை விட வேற யாரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க முடியாது. அதனால இந்த குழந்தைய நம்ம போலீஸில் ஒப்படைச்சிடலாமா? ஏன்னா நம்மால இந்த குழந்தைய பெற்றவங்களை தேடி கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்றது சரிதானே? சொல்றது கரெக்ட் தான் மாமா. ரோஹனுக்கு அவன் அம்மா மடியில கிடைக்கிற அந்த சந்தோஷம் என்கிட்ட கண்டிப்பா கிடைக்காது. இவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இவனோட அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விடுங்க. சொந்தங்கள் யாவும் என்றும் அழியா பந்தமே, காலம் யாவும் மாறி போகும், சொந்தங்கள் மாறாதே. பறவை ஒன்று பறந்து போனதே, பிரிந்த உள்ளம் வாடுகின்றதே. பாசம் நேசம் கொண்ட வள்ளியே, பெற்றோர் நினைத்து ஏங்குகிறாயே. மனம் முடிந்தாலும் வாழ சென்றாலும் எங்கும் எங்கும் சொந்தம் வழியாதே. நித்யா, அவளை தடுக்காத அமர். அவள் தன்னை தேத்திக்குவா. அதுக்கு கொஞ்சம் நேரம் தேவை. நான் சும்மா ஒன்று அவளை என் சாம்பியன் மருமகன் சொல்றதில்ல.
சரி, நாம இதுக்கு மேலே தாமதப்படுத்த வேண்டாம். நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடலாம். நீ நல்லா இருக்கல்ல? என்ன பாரு, திரும்ப நித்யா. அழுகிறியா நீ? இல்லையே, கண்ல இருந்து தண்ணி தானா வருது. என்னால கட்டுப்படுத்த முடியல. இங்க பாரு நித்யா, மனசை தேத்திக்கோமா. நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தேன்னா இவனால இவன் அப்பா அம்மா கிட்ட போகவே முடியாது. அது நடக்கணும்னு நீ நினைக்கிறியா? இல்ல இல்ல அமர், நானே இவனோட பெத்தவங்க கிட்ட போய் சேரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இவங்க அம்மா மடியில இவன் விளையாடணும்னு நான் ஆசைப்படுறேன். இவனை சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. சீக்கிரமா இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க அமர். ரொம்ப கஷ்டப்பட்டு இவனை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் இவங்க இருந்தானா அதுக்கப்புறம் நான் இவனை போக விட மாட்டான் அமர். நீ போடா. கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ? ஆயிரம் பிச்சி பூவும் அரும்பரும்பா பூத்தாலும் வாசமுள்ள பிச்சி எனக்கு வாய்க்காது எக்காலும். கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ? இன்னொரு முறை நல்லா யோசிங்க. நித்யா என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா எனக்கு தெரியும், எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியுங்க. அவளால அந்த விபத்தை மறக்கவே முடியலங்க. என்னைக்குமே மறக்க முடியாது. இந்த விஷயம் எனக்கும் தெரியும் தேவயானி. ஆனா நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக ரோகனை பெற்றவங்களுக்கு நாம் அநியாயம் பண்ணிடக்கூடாது. இல்லை, யோசிச்சுப்பார். இது வரைக்கும் இந்த குழந்தைய பத்தி எதுவுமே தெரியாத நித்யா இந்த குழந்தைக்காக அவ எவ்வளவு துடிக்கிறா. அதே நேரத்தில் இந்த குழந்தைய பெத்தவ இந்த குழந்தைக்காக அவ எவ்வளவு துடிச்சிட்டு இருப்பா. யோசிச்சுப்பார். தேவயானி, நீ தப்பான நேரத்தில் தப்பான விஷயத்துக்காக உணர்ச்சி வசப்படுற. நியாயமா நீ அமரையும் நித்யா உட்கார வச்சு அவங்களுக்கு புத்திமதி சொல்லணும். என்னன்னு சொல்றீங்க? நான் என்னன்னு போய் சொல்லுவேன்? நான் ஒரு தாயா இருந்துகிட்டு இன்னொரு தாய்கிட்ட குழந்தை மேல பாசம் வைக்காதன்னு சொல்லுவா? இந்த பாசத்தை அவ விட்டுத்தான் ஆகணும் தேவயானி. இப்பவே அந்த குழந்தை மேல அவ வச்சிருக்கிற பாசத்தை விட்டுட்டான்னா அது அவளுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. இல்லைன்னா யோசிச்சுப்பாரு, எதிர்காலத்துல ரோகனை பெற்றவங்க எதிரில் வந்து நின்னா அப்போ நித்யாவோட நிலைமை இவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு ஆளாயிடும். அவளால் நிச்சயம் அதை தாங்கிக்க முடியாது. போ, இந்த விஷயத்தை நீ அவளுக்கு புரியவே. என்ன அவளுக்கு புரிய வைக்க சொல்றீங்களா? அவ முன்னாடி போய் நிக்கிறதுக்கு கூட எனக்கு இப்ப தைரியம் இல்லைங்க. நான் எப்படி அவளுக்கு புரிய வைப்பேன்? என்னால ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே முடியலங்க. அவ வாழ்க்கையில இனிமே குழந்தையே இல்லைன்னு அந்த ஆண்டவன் எழுதி வச்சதுக்கு அப்புறமா எதுக்காக இந்த ரோகன் அவ கண்ணுல காட்டணும்?
ஆண்டவன் ஏன் இவ்வளவு கொடுமைக்காரனா இருக்கான்? ஏங்க ரோஹன், ஒரு தடவை கட்டி பிடிச்சுக்கிறியா? போலாமாப்பா? போலாம்பா. நில்லுங்க. இருங்க, இப்ப நான் வந்துடுறேன். என்ன இது? வேண்டாமா, ஏன் மருமக இந்த அளவுக்கு பலவீனமா ஆகக்கூடாது. உன்னால ஒரு சின்ன குழந்தைக்கு பாய்னு கூட சொல்ல முடியாதா? நித்யா, நீ ஏற்கனவே ரொம்ப பெரிய துக்கத்தை தாங்கிக்கிட்டவ. அது கூட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சின்ன துக்கம் தானேம்மா. அவன் போறத என்னால பார்க்க முடியாது அத்தை. அந்த சக்தி எனக்கு இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அவனை அனுப்பி வைக்கிறேன். நான் அவனை பார்த்தனா அவனை போக விடவே மாட்டேன். சரிம்மா நித்யா, நீ அவன்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம். ஆனா அவன் புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துட்டு வாயே. யாருக்கு தெரியும், மறுபடியும் அவன் இந்த வீட்டுக்கு வருவானோ இல்ல மாட்டானோ. என் மருமக ரொம்ப தைரியசாலி. வா. பெண்ணாய் பிறந்தாய், சொந்தம் வளர்க்கும் செல்வமே பொன்மணி, சொந்தங்கள் யாவும் என்றும் அழியா பந்தமே, காலம் யாவும் மாறி போகும், சொந்தங்கள் மாறாதே, பறவை ஒன்று பறந்து போனதே, பிரிந்த உள்ளம் வாடுகின்றதே, பாசம் நேசம் கொண்ட வள்ளியே, பெற்றோர் நினைத்து ஏங்குகிறாயே. நித்யா, அவன்கிட்ட போ போ. ரோஹன், ஒரு தடவை கட்டி பிடிச்சுக்கிறியா?
நித்யா. இந்த வீட்ல நடக்கிற நாடகத்துக்கு முடிவே கிடையாதுப்பா. ஓகே, நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. போயிட்டு வாங்க, போய் நிம்மதியா வேலை செய்யுங்க. ஏன்னா இந்த விஷயமும் முடிஞ்சு போச்சுல்ல. ஆமாம் வைஷு, இந்த விஷயமும் முடிஞ்சு போயிடுச்சு. நீ 1000 சொல்லு, அந்த பொண்ணு ரொம்ப தைரியசாலி. யாரு? நித்யாவா? பின்ன வேற யாரு? ஏற்கனவே ஒரு குழந்தையை இழந்திருக்கா. இன்னைக்கு இன்னொரு குழந்தையையும் இழந்துட்டா. இதுக்கெல்லாம் ரொம்ப தைரியம் இருக்கணும், எமோஷனலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுல தைரியம் எல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. இது அவளோட சூழ்நிலை. நீங்க எல்லாம் இருக்கீங்களே, ஒவ்வொரு விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லாம, தலையும் இல்லாம, வாலும் இல்லாம முடிவு பண்ணிடுறீங்க. இப்ப நான் அப்படி என்னதான் முடிவு பண்ணணும்னு சொல்ல வர? நீங்க மட்டும் இல்ல, இந்த வீட்ல அத்தனை பேரும் அப்படிதான் இருக்கீங்க. ஏதோ தப்பி தவறி ஒரு குழந்தை வழி தெரியாம நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. என்னமோ நம்ம குழந்தையே வந்த மாதிரி அத்தனை பேரும் அவ்வளவு எமோஷனலா. அதுவும் அந்த நித்யா, அவளுக்கு நடிகர் திலகம் பட்டம் கொடுத்தாலும் அது தப்பே கிடையாது. நிஜமா அட்டென்ஷன் சீக்கர். அந்த குழந்தை மேல பாசத்தை கொட்டுறாளாம். என்னமோ அந்த குழந்தைய அவளே பெத்த மாதிரி பண்றா. நீங்க எல்லாரும் அவளோட நடிப்பை அப்படியே ஊக்கப்படுத்துறீங்க, அவளை புகழ்ந்து தள்ளுறீங்க. இங்க பாரு வைஷு, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. ஒருத்தர்கிட்ட எமோஷனலா அட்டாச் ஆகிறதுக்கு இல்லைன்னா பாசம் காட்டுறதுக்கு ஒரு நாள் தாராளமா போதும். புரியுதா உனக்கு? உங்ககிட்ட என்னால் வாக்குவாதம் பண்ண முடியாது ரிஷி. இந்த வீட்டு நிலைமையும் அப்படித்தானே இருக்கு. உங்களை மதிக்க மாட்டாங்க, நான் தேவையில்லாதவ. இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும்? ஏதோ கடவுள் புண்ணியத்துல சரியான நேரத்துல மாமாவுக்கு புத்தி வந்தது. அதனால அந்த குழந்தைய கொண்டு போய் அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல விடுறாரு. ஒருவேளை தப்பி தவறி அந்த குழந்தை இன்னொரு 4 நாள் இந்த வீட்லயே தங்கியிருந்தா சத்தியமா சொல்றேன், நீங்க சொத்துல பாதி அந்த குழந்தைக்கு எழுதி வச்சிருப்பீங்க. நான் கடைக்கு கிளம்புறேன். இருங்க ரிஷி, எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்க கண்ணுல எப்படி தண்ணி வராம இருக்கு? கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? 1000 பிச்சி பூவும் அரும்பரும்பா பூத்தாலும் வாசமுள்ள பிச்சி எனக்கு வாய்க்காது எக்காலும். கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? தவமிருந்து பெற்ற கிளி தவிக்க விட்டு போனது போல், துணையாக வந்த கிளி தனியாக போய்விடுமோ? ஆடாத ஊஞ்சல்களை ஆட வைத்த வண்ணமயில், பாடாத சொந்தங்களை பாட வைத்த சின்ன குயில், என்னை விட்டு தன்னந்தனி வாழ்ந்திடுமோ? வாழ்ந்திடுமோ? என் உயிரும் என்னை விட்டு போய்விடுமோ? போய்விடுமோ? கண்ணே நவமணியே,
பாரு, நித்யா ரோகனுக்காக ரவை பாயசம் தான் பண்ணா. இப்போ நீ மறுபடியும் ரவை பாயசம் பண்ணி அவன் முன்னாடி கொண்டு போய் வச்சேன்னா நித்யா ஏதோ ஒரு நாள் ரோஹனுக்காக ரவா பாயசம் பண்ணிட்டான்னு நாம ரவா பாயசம் சாப்பிடறதே விட்டுணுமா? தயவு செஞ்சு சொல்லுங்கக்கா, உங்க நித்யா மனசு கவலைப்படாம இருக்கிறதுக்கு நாம இன்னும் எதை வேணும்னு சொல்லிடுங்க. உன்கிட்ட பேசுறதே சுத்த வேஸ்ட் வைஷு. ஒரு சின்ன விஷயத்தை ஏன் இவ்வளவு பெருசாக்குற நீ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அத்தை உனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு போனாங்க. ஆனா நீ தான் திருந்தவே மாட்டல்ல.